இன்றைக்கி குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு கருவேப்பிலை சாதம் தான் ரெடி பண்ணேன். அதோட ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சவுண்டு கேட்டு அடங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கேஷ்யூ சேர்த்துருக்கேன். கேஷ்யூவும் வேர்க்கடலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஆற வச்சுருந்த சாதத்தையும் அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பவுடரை அரைச்சி எடுத்தோம் இல்லையா கருவேப்பிலை பொடி, அதையும் அது மேலே தூவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தம்பிங்களுக்கு அதுக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணி ஸ்நாக்ஸுக்கு கொண்டக்கடலை ரெடி பண்ணி பேக் பண்ணி அனுப்பியாச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.